இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை தவக்காலத்தின் 8ஆம் நாள். இந்த நாள் இனிமையான அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த தவக்கால 8ஆம் நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய ஒரே மகன், அன்பு மகன், பாச மகன், நேச மகன் இழந்து விட்டார். அதாவது மகன் இறந்து விட்டார். இந்த பரிதவிப்பில் இருந்த தாய் புத்தரிடம் சென்று முறையிட்டார். ஐயா, எப்படியாவது என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். அவன்தான் எனக்கு ஒரே மகன், அவன்தான் எனக்கு சொத்து, அவன்தான் எனக்கு வாரிசு, ஆகையால் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். புத்தர் எவ்வளவோ எடுத்து கூறியும், இது இயற்கை, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இறக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய மகனை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றெல்லாம் ஆறுதல் கூற, அந்த தாய் பிடிவாதமாக என்னுடைய மகனுக்கு நீங்கள் எப்படியாவது உயிர் பிச்சை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று புத்தரிடம் பரிந்து பேசுகிறார். புத்தர் உடனடியாக கூறினாராம், அம்மா, ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று எந்த வீட்டில் யாரும் சாகவில்லையோ அவருடைய வீட்டில் கொஞ்சம் கடுகு வாங்கி வந்தீர் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக உன்னுடைய மகனுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்க முடியும். இதுதான் கண்டிப்பு என்று அந்த தாயை அனுப்பினார். அந்த தாய் மகிழ்ச்சியோடு சென்றார், வீடு வீடாக சென்றார். ஒவ்வொரு வீட்டிலும் இதுவரையில் யாரும் இறக்காமல் இல்லை. வெகு தொலைவு சென்றவர் மீண்டும் புத்தரிடம் திரும்பி வந்து, ஐயா, நான் வீடு வீடாக சென்றேன், ஒவ்வொரு வீட்டிலும் யாரோ ஒரு நபர் இறந்திருக்கின்றார் என்று கூறினார். அப்போதுதான் புத்தர் அந்த தாயிடம் விளக்கி கூறினாராம், ஆகையால் இதை நீ ஏற்றுக்கொள், இதற்காக பெரிய அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டும் என்று கேட்காதே, சென்று வா என்று ஆசீர்வதித்து வழி அனுப்பினாராம். அந்த தாய் தன்னுடைய மகனுடைய இறப்பை ஏற்றுக்கொண்டு வீடு சென்றாராம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். திராணி இல்லாத நபர்கள், விசுவாசமற்ற நபர்கள், அன்றாட வாழ்க்கை கூட ஒரு அற்புதம் என்று உணராத நபர்கள் எப்போது பார்த்தாலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடி நாடி ஓடி அலைகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போதெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் பாடுபட்ட சிலுவையிலிருந்து ரத்தம் வழிகிறது, மானாசுருவத்திலிருந்து தேன் வடிகிறது, எண்ணெய் வடிகிறது என்று பல வீடியோக்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். விசுவசிப்பதா அல்லது அதற்கு ஏதாவது காரணம் கூறலாமா என்றெல்லாம் நாம் பேசினாலும் விவாதம் செய்தாலும், எப்படி இருப்பினும் பாடுபட்ட சுருவத்தில் ரத்தம் வந்தால் தான் நான் ஆண்டவரை நம்புவேனா? அன்னை மரியாளுடைய பாதத்திலிருந்து எண்ணெயோ அல்லது தேனோ அடைந்தால்தான் நான் அன்னை மரியாள் மேல் பக்தி கொள்வேனா என்ற அந்த ஒரு நெருடலான கேள்வியும் நம் மனதிலே இருக்கத்தான் செய்யும். அன்று ஆண்டவர் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். ஆகையால் ஆண்டவர் கோபமாக, இந்த தலைமுறையை நான் எப்படி சொல்வேன்? யோனாவை போல நான் அடையாளம் காண்பிக்க வேண்டுமா? சிறப்பான விதத்தில் யோனாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒற்றுமைகள் பல. ஒன்று, பழைய ஏற்பாட்டில் யோனா மட்டுமே புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக நினைவே நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார். நம் ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அவருடைய மீட்புக்காகவும் அனுப்பப்பட்டார். யோனா கப்பலில் பயணம் செய்கிறார் நினைவே நாட்டை நோக்கி. அங்கு
வெள்ளமும் புயலும் காற்றும் அடிக்கின்றது, மக்களாம் அலக்களிக்கப்படுகிறார்கள். ஆனால் யோனா கப்பலுக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். நற்செய்தியில பார்க்கின்றோம், திபேரிய கடலில் சீடர்கள் அந்த படகுல அலக்களிக்கப்படுகிறார்கள். சூறாவளி காற்றால் ஆண்டவர் தலையணை வைத்து உறங்குகிறார். இதோ அந்த கப்பலில் வரக்கூடிய மக்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக யோனா கடலிலே தூக்கி வீசப்படுகிறார். இங்கு ஆண்டவர் நம்முடைய மீட்புக்காக, இந்த உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதோ 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்து நினைவே கடற்கரையிலே அவர் ஒதுங்குகிறார். ஆண்டவர் 3 நாள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். பிரியமான சகோதர சூழே, இப்படிப்பட்ட அடையாளத்தை அந்த நாளில் தேடி வந்த அந்த இறை மக்களை பார்த்து இதோ ஆண்டவர் சாடுகிறார். பிரியமான சகோதர சூழே, இவ்வாறாக இன்று நாமும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அங்கு நடக்குமா இங்கு நடக்குமா என்றால் அப்படியே ஓடும், கூட்டமே செல்கின்றது. என்ன நடக்கின்றது என்று வேடிக்கை பார்ப்பதற்கா அல்லது விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கா இன்று நாம் உயிரோடு இருப்பதே தேவனுடைய கிருபைதான். இன்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கரம் பிடித்து நம்முடைய தேவைகளை கண்மணி போல அவர் பாதுகாத்து வழிநடத்துகிறாரே, இதை விட மேலான அற்புதம் என்ன? இனியும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் கண்ணால் பார்த்தால் தான் நம்புவேன் என்று நாம் இருக்கின்றோமா? வழியிலே அவருடைய வார்த்தையை வாழ்வாக்க முயற்சி எடுப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ நல்லவர், ஆற்றல் மிக்கவர். இதோ என்றும் கூட அங்கு இருக்கின்றதா இங்கு இருக்கின்றதா அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடி ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இல்லாமல் அன்றாட வாழ்க்கையே நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. நாங்கள் எந்த மூட நம்பிக்கையிலும் அல்லது எங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கற்பனை உலகத்தில் வாழாமல் அன்றாடம் நீர் எங்களுக்கு அருளுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.